இதே மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிடுச்சு. மது விற்பனை வருவாய் ஒரு பெரிய இதாக பார்க்குது. தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்க முடியாது. விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்றது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல்? அது எப்படி ஏற்கிறது? அது மாதிரி தான் இது. அதனால அதை பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்தோன்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னோம். அப்போ மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அதை செயல்படுவோம். ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் மொத்தமாக மூட முடியாது.